நமஸ்காரம். தீபாவளி லேகியத்துக்கு வேண்டிய சாமான்களை 10 நாள் முன்னாடியே வாங்கி வச்சு பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்னா முதல்ல பட்சணம் எல்லாம் செய்து முடிச்சிடலாம். கடைசியா அந்த லேகிய பொடியை வச்சு ஈஸியா லேகியம் கலரிடலாம். 10 நிமிஷம் போதும். அதுக்கு இன்னொரு மெத்தட், இந்த சாமான்கள் எல்லாத்தையும் ஜலத்துல 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சத மிக்சியில போட்டு அரைச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணணும். இந்த மாதிரி 2-3 தடவை ஜலம் குத்தி வடிகட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை கலரணும். இந்த ஜலம் வடிகிற வரையும் அதை கலர வேண்டியிருக்கு. அப்போ ரொம்பவே டைம் அதிகமா பிடிக்கும். பொடி செய்து அதை லேகியம் கலரும் போது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இந்த மெத்தட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு தோணும். தீபாவளி லேகிய சாமான்கள்: ஓமம், சுக்கு, மிளகு, கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, சித்திரத்தை, தனியா, சீரகம், ஏலக்காய். இந்த சாமான்களை யூஸ் பண்ணி லாஸ்ட் இயரே லேகியம் பண்ணி தீபாவளிக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த 8 சாமான்களோட இந்த வருஷம் நெல்லிக்காய் பொடி, அதிமதுரம், மஞ்சள், காஞ்ச வில்வ பழத்திலிருந்து ஒரு 10 கிராம் சேர்த்துண்டு 12 சாமான்கள்ல லேகிய பொடி செய்ய போறேன். தீபாவளிக்கு லேகியம் சாப்பிடுறது டைஜஷன் பவர் இருக்கிறதுக்காக. அதை தவிர ஏர்லி மார்னிங் எழுந்து தலை குளிச்செல்லாம் பண்ணுவோம். ஸோ உடம்ப வார்மா வச்சுக்க, கோல்டு காஃப் வராத இருக்கிறதுக்காக இந்த லேகியம் சாப்பிடுவோம். இப்போ இந்த நெல்லிக்காய் பொடியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி ஆக்கலான்னு ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்தது. அதை ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த சாமான்கள்ல ஓமம் 25 கிராம், நெல்லிக்காய் பொடி 25 கிராம், ரெண்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு இருக்கேன். மீதி சாமான்கள்லாம் அரௌண்ட் ஒரு 10 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். அது ஏறக்குறைய 10, 12, 8 அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுக்கு, சித்திரத்தை, காஞ்ச வில்வ பழம், அதிமதுரம், மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான சாமான்கள். அப்படியே போட்டு வறுக்க முடியாது. கொஞ்சம் அதை இடிச்சுக்கணும். இடிச்சு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா ஆக்கிக்கணும். இடிச்ச சாமான்களை முதல்ல வானிலையில போட்டு வறுக்கணும். அடுப்பு கொஞ்சம் குறைவான தீயில இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் அதை வறுக்கணும். அடுத்து 2 திப்பிலியை போடணும். ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஓமம் சேர்க்கணும். ஓமமும் 1 நிமிஷம் வறுத்தா போதும். லாஸ்டா மிளகு, ஜீரகம், தனியா, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வறுத்தா போதும். மொத்தம் பார்த்தா ஒரு எல்லா சாமான்களும் ஒரு 7-8 நிமிஷம் ஆயிருக்கும் வறுக்கிற பீரியட். இந்த வறுத்த சாமான ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கணும். நெல்லிக்காய் பொடி சேர்க்கிறேன். இந்த வறுத்த சாமான்கள்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசா ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்து கல்லுல போட்டு கொஞ்சம் சின்னதா உடைச்சிக்கலாம். அரைக்கும் போது மிக்ஸி ஸ்ட்ரக் ஆகாது. மிக்ஸியில பவுடர் பண்ணலாம். அடுத்தது அரைச்ச பொடியை நல்லா சலிச்சுக்கணும். வந்த திப்பியை திருப்பி மிக்ஸி ஜார்க்குள்ள போட்டு திருப்பி 1 தடவை 2 தடவை நல்லா அரைச்சி எடுக்கணும். லாஸ்டா வர பொடியை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அந்த பொடியில எப்படி இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 கப் வாட்டர்ல 1 டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை போடணும். போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை எடுத்து வடிகட்டிக்கணும். வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்கை எல்லா சீசன்லயுமே குடிக்கலாம். டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். கோல்ட் காஃப் வராது. நெல்லி பொடி போட்டு பண்றதுனால வைட்டமின் சியும் கிடைக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ட்ரிங்க். நெக்ஸ்ட் லேகிய செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப வறுத்து அரைச்ச பொடி 1/2 கப் இருந்தது. அதை அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டுக்கணும். போட்டுட்டு அதே அளவு 1/2 கப் ஜலமே அதுல கொட்டி, கொஞ்சம் வேணா மேல இருக்கலாம், அதுல குத்தி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். நிறைய ஜலம் ஆச்சுன்னா கலர் நேரம் அதிகமா பிடிக்கும். அவ்வளவுதான், வேற எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு பாத்திரத்துல 1/2 கப் வெல்லம், 1/4 கப் ஜலம் கொட்டி முதல்ல அதை கரைச்சிக்கணும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை இப்ப வடிகட்டிக்கிறேன். அடுப்பு சின்ன தீயில இருக்கணும். இது ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கணும். நடுவுல கொஞ்சம் கிளறி விடணும். பாகு பதம் பார்க்கலாம். ஒரு கப்ல ஜலம் வச்சுட்டு
கொஞ்சமாக பாகை எடுத்து அதில் விடணும். அந்த பாகு கரையக்கூடாது. எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த தக்காளி பதம் அந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். இந்த பேஸ்டை இப்போ அதில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஈரப்பதம் குறைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நெய் 4-5 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் 4-5 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ விடாமல் கிளறிண்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கிளறினா போதும். ரொம்ப நேரம் கிளறினா கெட்டியாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஈரப்பதம் குறைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் கிளறிட்டு அடுப்பை அணைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேன் அதோட கலக்கிறேன். அடுப்பை அணைச்சிட்டேன். இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கையில் ஒட்டாமல் நல்லா உருட்ட வருது. சாஃப்டாகவும் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். நான் சொன்ன மெத்தடில் லேகியம் செஞ்சு பாருங்க. பர்ஃபெக்டாக வரும். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.